ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி நல்ல சுவையான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் சாதத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து சாதாரண காரக்குழம்புலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அதை அரைச்சி போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அப்பளம், கூழ் வடகம்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நல்ல பிஞ்சான சின்ன கத்திரிக்காவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் 10 கத்திரிக்காய் போல் சின்னதாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கத்திரிக்காயில் இந்த காம்பை மட்டும் எடுத்துருங்க. காம்பை எடுத்துட்டு அதோட இன்னொரு சைடில் க்ராஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து மசால் வச்சு ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஃபுல்லாக வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லா கத்திரிக்காயையும் வெட்டி உப்பு தண்ணியில் போட்டிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கருக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் போல் இந்த மாதிரி தனியா ஆட் பண்ணிக்கணும். இந்த மல்லியை வந்து வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம ஒரு 10 வரமிளகா ஆட் பண்ண போகிறோம். வரமிளகாவையும் இந்த மல்லியையும் சேர்த்து நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் இதோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு 12 சின்ன வெங்காயம் போல் போட்டு அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் போல் துருவின தேங்காயையும் சேர்த்து கடைசியாக நீங்கள் வந்து வதக்கி அதுக்கப்புறம் அதை இறக்கி ஆற வச்சுடுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை கத்திரிக்காவை வந்து நல்லா இந்த மாதிரி பிளந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வானலியில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயெல்லாம் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம சிறு தீயில் வச்சு தான் நம்ம வந்து வதக்கணும். போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி போட்டு கிளறக்கூடாது. அந்த ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். சிறு தீயில் வச்சு அதை கலர் மாறுற வரைக்கும் லேசாக அதை வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கத்திரிக்காயெல்லாம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு பண்ணால் தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும்.
தாராளமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானோன்னே நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வச்சு தாளிச்சுக்குவோம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் வெட்டி வச்சதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பூண்டும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்க விட்டு நம்ம தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் வந்து நல்லா மசிய வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து புளியை வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணது போக மீதி நமக்கு மசாலா இருக்கும். அது உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் நல்லா அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. நம்ம போட்ட அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு எண்ணெய் பிரிய. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளி மசாலா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதி வரணும். கொதிக்க விடுவோம் இது குழம்ப. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காயை அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து சிறு தீயில வச்சு இந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் அதை வந்து வச்சுக்கணும் குழம்ப. கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிருவோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு தொட்டுக்க அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது, ஓரளவு திக்காக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.